பயங்கரமான ஆள்டே நீ, சத்தமே இல்லாம ஜோலியை முடிச்சிட்டிய. ஏலே ஏன் கூட சுற்றிட்டு இருந்த? எனக்கே தெரியாம எப்படி கரெக்ட் பண்ண? பகல்ல தாயா நம்ம கூட இருக்கோம், ராத்திரி யாரு கூட இருக்காங்களோ. ஏல சும்மா இருக்க மாட்டியா நீ? அவன் காரியத்தில் அவன் கரெக்டாக தான் இருக்கான். நாம தான் பைத்தியக்கார பையலாக இருக்கோம். ஏன் நான் தான் சொல்லுதம்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. அவள் எதுக்கு எழுதி கொடுத்தாலும் எனக்கு நான் தெரியும். வென்று அவள் பொஞ்சாதி மாதிரி தட்டில் பேர் எழுதி கொடுத்துட்டு போறா. நீ எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஏல சொல்லிட்டு இருக்க மறுபடியும். பாரியா இப்பதான் நல்லனா அதுக்குள்ள வந்து நிக்க, ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிடுவீங்களோ? வர வர நல்ல கொளுத்து போய் தெரியுது. நீ எவ்வளவாக இருந்தா கோயில வச்சு பேர் எழுதி கொடுத்துருப்ப. யாராவது பாப்பாங்கன்னு பயமே இல்லையா உனக்கு? ஏய் நண்டு, ஏய் இங்க பாரு, இதெல்லாம் சரியில்லைண்ணா. எது சரியில்லை? நேற்று நீ எதுக்கு அப்படி எழுதி கொடுத்த? அது ஏன் தட்டு, நான் என்ன வேணாலும் எழுதி கொடுப்பேன். என் பேர் எதுக்கு எழுதி கொடுத்த? எனக்கு பிடிச்சது எழுதி கொடுத்தேன். ஏய் இதெல்லாம் நல்லா இல்லை பாத்துக்க. நீ பாட்டுக்கு சின்ன பிள்ளைத்தனமா விளையாட்ட ஏதாவது செய்ய போய் பிறகு பிரச்சனை வேற மாதிரி ஆயிரும். யார் விளையாட்டுக்கு எழுதி கொடுத்தா? நான் நெசமா தான் எழுதுனேன். ஏய் நீ என்ன லூசா? இடி சண்டி தானே பண்ணிட்டு சொல்லதை ஒழுங்கா கேளுண்ணே. நான் சொல்லதான் நீ கேளு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னைய லவ் பண்ணுவேன், அதான் உன் பேர் எழுதி கொடுத்தேன். சரியா? இங்க பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு லவ் பண்றதுக்குலாம் நேரம் இல்லை, நிறைய வேலை கிடக்கு. 50,000 இருக்கா மாமா? எல்லாம் சரியா இருக்கியா? இப்போ எங்கே இருக்கியா? சிங்கப்பூரா? முதல்ல இருந்தேன், இப்போ மலேசியா. வாங்க பெரியப்பா, நல்லா இருக்கமியா. நீ சௌரியமா இருக்கியா? சௌரியமா இருக்கேன். படிப்புலாம் எப்படி போகுது? மார்க் எப்படி? அதெல்லாம் ஒன்றும் குறவில்லை, 80 மேலே தான் வாங்குதான். இந்த விளையாட்டு தான் குறைக்க மாட்டாங்க, மாட்டியத்துக்கு ஓடிட்டான். அதுவும் இருக்க வேண்டிதான். படிக்கிற நேரம் படிக்கணும், விளையாடுற நேரம் விளையாடணும். ஒரு 2 வருஷம் மட்டும் லோக்கலில் வேலை பார்க்க சொல்லுங்க. சிங்கப்பூர் மலேசியாவில் நிறைய வாய்ப்பு இருக்கு, அனுப்பி விட்டுருவோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமையா. அவன் மட்டும் அப்படி நிமிந்துட்டா போதும், நமக்கு வேற என்ன ஒன்று சொல்லுங்க. ஒரு 2 லட்சம் இருந்தால் போதும், ஏற்பாடு பண்ணிடலாம். ஏப்பா 2 லட்சம் ஆமா? அப்போ நான் கிளம்பட்டுமா? வாரம்மாம்மா, வாரம்யா. இதை கொண்டு போய் பீரோவில் வை. நாளைக்கு ஆசாரியை பார்க்க போனேன். ஆசாரி கிட்ட என்ன சொல்லி? சின்ன பிள்ளை வெறுங்க தொட்டை சுற்றிட்டு கிடக்கு, மூணத்துக்கு முறை. 4 இடம் போகிற சங்கடமாக இருக்கும்ல, அதான் ஒரு சங்கிலி பண்ணலாம்னு இருக்கேன். சாயங்காலம் எங்கேயும் போயிடாதப்பா, கடலுக்கு உப்பு வச்சு விட்றேன்னா. ஏயா என்னத்தை தேடுதிய? முடிஞ்சு வச்சிருந்தேன், எங்கன்னா விழுந்துருச்சு. ஆமா, உங்களுக்கு வேற சோலி இல்ல. எங்கனையாச்சும் ஆயத்துட்டு இங்கன வந்து தேடுவிய. வீட்டில் தான் வேற டப்பா இருக்குல்ல, சாயங்காலம் போய் எடுத்துக்கலாம்ல. அது வரைக்கும் பொடி போடாமல் இருக்க முடியுமா? இந்த பையன் எங்கே போனா? ஏலங்கோ என்னதோ வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறியா? என்னையா இவ்வளோ தூரம் அலைய சொல்லுதிய? சைக்கிள் இருக்குல்ல, போப்பா, ஒரு 8ல் போயிட்டு வந்துரு போ. மேல் செல்ஃபில் பவுடர் டப்பா பக்கத்தில் இருக்கேன், எடுத்துட்டு ஓடி வந்துரு. இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஊர்ல காணா போனதில்ல. கிடந்த ஊர்ல கடந்த இடத்துல கிடக்கும். என்னையா பேசாம நிக்கிய? போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க. துணிமணி மத்த சாமான்லாம் வெச்ச இடத்துலயே இருக்கு, ரூபாய மட்டும் காணும் பாருங்க.
யோசிச்சு முடிவு பண்ணுமியா. ஏற்கனவே பொம்பளை பிள்ளைக்கு செய்திரு, ஊரில் இல்லாத வழக்கத்தை பண்ணுதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் முதுகு பின்னால் பேசிக்கிட்டு இருக்கான். இன்னும் தப்பாக பேசுவாமியா. பேசுனா பேசிட்டு போட்டுண்டா, கடுத ஆனது ஆகட்டும். இந்த பையன் ரொம்ப இடைஞ்ச பண்ணுதான். இந்த பிள்ளைங்களை கண்ணில் காங்க விட மாட்டாங்க. என்ன செய்ய சொல்லு, அதான் சும்மா கொஞ்சம் நாளைக்கு மாற்றி வைக்கலாம்னு. எல்லாம் சரியாக தான் இருக்கு. நாளைக்கு லீவு. திங்கக்கிழமை வாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு பார்த்து பண்ணி விட்ருவோம். வாங்க. ஏய் அப்படி செஞ்சீங்க கேட்கல, பதில் சொல்லுங்க. என்னாச்சு? நீங்க வீட்ல வந்து அதட்றியா? என்ன செஞ்சா மாமா? கேட்கல, சொல்லுங்க. இருக்க வீடு வயக்கடலாம் சிரிக்கி மேல வைக்க போறான். இத்தனை நாளா கர்மாயப்பட்டு உழைச்சு உருவாக்கி வச்சுட்டு இந்த சின்ன பையனோட நான் உருவிட்டு இருக்கணுமா? இது பூர்வீக சொத்துல இல்ல, நான் உழைச்சு சம்பாதிச்சது. என் இஷ்டப்படி யாருக்கு வேணாலும் எழுதுவேன். நீ யாரும் அது கேட்க? யாருக்கு வேணா எழுதிப்பீங்களா? அப்ப இதுல எனக்கு பங்கு இல்லையா? நான் உங்களுக்கு பிறக்கலையா? எனக்கு பிறந்திருந்தா வீட்டுல இருந்து ரூபாய் கலாண்டு பேல. யார் வேணாடா? நானா? வீணா படிப்படாத ஐயா. நீ எடுக்கலன்னு உன் புள்ள மேல சத்தியம் பண்ணல. நான் உசுரோட இருக்கல இத்தனை வேலை பண்றவன். எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் பிள்ளைய பிச்சை எடுக்க விட்டாலும் விட்டுருல. உன்னை பிள்ளை நம்புறது? ஆமா, என் பிள்ளை தலைமையில தூக்கி வச்ச ஆளு. அதான் இவனை கூட்டிட்டு போய் நம்மளை கேவலப்படுத்தி விட்டா. இன்னைக்கு என் பேரன் சொல்லி லட்சம் செலவு பண்ணி படிக்க வைக்கல, நாளைக்கு அவனு அதே வேலை செய்வான். படிக்க வைக்கிறான், படிக்க நல்லா படிக்க. அவங்க பேரன் சுத்தி திரியான். சின்ன கிழக்கு சங்கிலி நகையை பண்ணி போடுங்க, அவளும் எவனையாவது இழுத்து ஓடுவா. அப்ப தெரியும் உங்களுக்கு. இந்த ஈன பேவலி கையில தூர தள்ளுற இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். எல்லாம் நீ இருக்க வைக்குதான். என்னைக்கு மண்டே போறீங்க அன்னைக்கு இருக்க சிரிக்க விழுக்கு. என்ன தாத்தா? வர வர உன் போக்கே சரியில்லையப்பா. என்னாச்சு தாத்தா? விடிஞ்ச உடனே கிழக்க தான் ஓடுதேன். குளிக்க வைக்க கிணறு இங்கே இருக்குது, வீடு மேற்கு. கிழக்கு என்ன சொல்லிடல உனக்கு? நம்ம பரமசிவம் மாமா இருக்கான்ல, முத்துக்குமார், 34 வயசில் தான் கல்யாணம் முடித்தான். உங்கள் மாமா 32 முடித்தான். உனக்கு என்ன வயசாகுது? எஸ்எல்சிக்கு 10/5 15, +2 2 வருஷம் 17, பாலிடெக்னிக் 3 வருஷம் 20 வயசு ஆகுது. இன்னும் காலம் கிடக்கா இல்லையாப்பா? உனக்குன்னு என்ன இருக்கு சொல்லு? குடியிருக்க ஒரு வீடாச்சும் இருக்கா? இன்னும் படிப்பே முடியல. அது முடித்து ஒரு வேலை சொல்லிக்கு போகணும். இளையவா ஒருத்தர் இருக்கா, அவளை கட்டி கொடுக்கணும். ஒரு லாப நட்டம் பார்க்கணும். ஒரு வீடு வாசல் கட்டணும். பிறகு தான் பொண்ணு கல்யாணத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். சொல்லது விளங்குதாப்பா? இந்த ஊருக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க ஞாபகம் இருக்கா உனக்கு? உங்கள் மாமா உங்களை கண்ணில் காங்க விட மாட்டாங்க. எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோ, பிறகு உங்களை இந்த ஊர்லேயே இருக்க விட மாட்டான். என் உடம்புல தெம்பு இருக்க வைக்கும் உன்னை கை தூக்கி விட்டுலாம்னு பார்க்க. ஆனால் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. உங்கள் ஆத்தா எந்த நேரத்தில் பிறந்தது தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அதை பாடுபட்டு இருக்க. உன்னை வச்சு தான் அவளுக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு நம்பிட்டு இருக்க. அதை சதைச்சிடாதையா, சதைச்சிடாத. ஏய் கலா, மதினிக்கு காப்பி இருக்கா? எவ்வளோ என்ன பண்ணுத? வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? இப்ப பாரு வேடிக்கை. இல்லனாலும் பரவாயில்ல, போட்டு வச்சிரு, வரும்போது குடிச்சுக்கிட்டேன்.
எதுக்கு இப்படி பண்ண? ச்சே, உனக்கு அறிவே இல்லை. சும்மா இருக்குல்ல, இப்படி ஏதாவது பண்ணாதான் முடிவு தெரியும். இல்லைன்னா வருஷம் பூரா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏய் நில்லு. காப்பி கேட்டல்ல, வந்து குடிச்சிட்டு போ. சொல்லுதம்ல, வா வந்து குடிச்சிட்டு போ. அதான் அவங்களே கூப்பிடுதாங்கல்ல, வேற வேணா போக வேண்டியதானே. காப்பி அவளுக்கு மட்டும் தானே, எங்களுக்கெல்லாம் இல்லையா? சிரிக்கல, வாயை மூடிட்டு போய் இல்ல பொட்ட பலன் கூட பார்க்க மாட்டேன். கேரே, உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கல, இதுல எனக்கு ஆகாது, இந்த சோழிலாம் வச்சுக்கிட்டாதுன்னு. ஒரு வாட்டி சொன்னா விளங்காத உனக்கு? அதுக்குள்ள ஆம்பளுக்கு அலையுதியா நீ? உனக்கு கடைசியா சொல்லுதேன், இதே மாதிரி இன்னொரு தடவை சேட்டை பண்ணிட்டு தெரிஞ்ச என்னடே இது? அமுதாகிட்ட எதுக்கு அப்படி பேசின? நீயும் அவளை விரும்ப தானே செஞ்ச, வேற எதுக்கு அப்படி பேசின? நமக்கு எதுக்கு பங்காளி லவ்? அதெல்லாம் காசு இருக்கிறவனுக்கு தான் சரி. நம்மள மாதிரி கஞ்சிக்கு செத்தவங்களாம் காதலிக்கு ஆசைப்படலாமா? தாத்தா சொன்னதான் சரி. இது கல்யாணம் பண்ணத வயசு இல்லை, முதல்ல குடும்பத்தை பார்க்கணும். அதான் இப்ப முக்கியம். அதுக்கு ஒரு வேலை வேணும், மற்றதெல்லாம் பழச்சு கிடந்தா பார்ப்போம். ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்கீங்க? இல்லை சார், லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். அதான். வாழ்க்கையில் நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? உன்னோட ஆம்பிஷன் என்னப்பா? அது வந்து சார், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், குடும்பத்தை காப்பாற்றணும். இது காமனாக எல்லாருக்கும் உள்ளதானப்பா. இதை விட வாழ்க்கையில் பெருசாக எதுவும் சாதிக்கணும்னு தோணலையா? சார், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார். எனக்கு எங்கள் அப்பா இல்லை, எங்கள் தாத்தா தான் எங்களை வளர்த்தாரு. நான் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போனால் தான் என் குடும்பத்தை என்னால் காப்பாற்ற முடியும். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதுவே ஒரு பெரிய ஆம்பிஷன் சார். என்ன என்னப்பா? ஏலே, என்னடா ஆச்சு? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சொல்லுப்பா, ஏன் அழுவுத? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு தாத்தா.
எந்திரா அழுவாம கொட்டிக்கார பையன் நல்ல வழி காட்டிட்டோமா. காலப்பாரு அவன் வேலை கிடைச்சா சந்தோஷப்படுவான். நீ அழுவுத தாய் கூட்டு போய் சோத்த போடு போ. பாடுபட்டு தாத்தா பேரனை படிக்க வச்சு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துட்டீங்க. அப்படியே ஒரு பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிட வேண்டியானே. அவனுக்கு என்ன அவசரம்? கடவுள் புண்ணியத்தில் வேலைக்கு போய் அவன் காலில் நின்றுட்டா போதும். வெறும் அமைச்சிட்டான். யாரை கட்டிட்டு போனா என்ன? நமக்கு என்ன சொல்லு. ஆமா வாங்க. என்னமாம்மா எனக்கு ஃபோன் ஏதோ வந்துச்சா? ஆமா உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. பேர் தான் என்னன்னு மறந்து போச்சு. மகேஷா? மகேஷ் மறுபடியும் கூப்பிடுவாப்ல. பரவு எப்போ வேலைக்கு போனோம்? இன்னொரு செமஸ்டர் இருக்கு மாமா, அது முடிச்ச பிறகு தான். சரி. ஓ இந்த பையலுக்கு தான் அந்த கம்பெனில வேலை அடிச்சிருக்கேன்னு. ஆமா. எடுத்தோன்னே 20,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பானாமே, அப்படியா? ஆமா, பெரிய மண்ணா சும்மாவா கொடுக்க மாட்டான். ஏடா என்ன கிளம்பிட்ட? சாப்பிட்டு போ. ஏய் சித்தப்பா கூப்பிடுறாவல்ல, என்னன்னு கேக்கியா? இப்படிதான் கொஞ்ச நாளா கோட்டி பிடிச்ச மாதிரி அலைதா. ஒரு சங்கிலி முக்குத்தி கூட போட மாட்டேங்கா. திடீர்னு வேதத்து பின்னாடி அலைதா. பூதங்கீத அடிச்சிருச்சோ என்னமோ. படிச்சது வேத பள்ளிக்கூடம்ல, அது கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். என்னமோ சொல்லுதியே போங்க. இப்படியே போனா வேதக்கார மாப்பிள்ளைக்கு நான் எங்க போவேன்? என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்ப தாலி எடுத்த மாதிரி இருக்க? எப்பவும் போல இருக்க வேண்டியதானே? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? அந்த துண்டு எடுத்து கொடு. ஏதோ கோவம் வந்துட்டேன், அதுக்கு நீ இப்படியா? லேசா பேசுனதுக்கு ஏதோ இலை விழுந்த மாதிரி இருக்க. சரி பிள்ளமா தான் வந்தேன். நீ மட்டும் எங்க வீட்டில் வந்து அப்படி பேசலாமா? ஏற்கனவே எங்க வீட்டில் 1008 பிரச்சனை, உனக்கு தெரியாதா? நான் தான் சொல்லுதம்ல எனக்கு இந்த லவ்லாம் ஆகாது விட்டுருன்னு. நீ தான் கேட்கவே மாட்டேன்ட்டு. இந்த மூஞ்சி அப்படி வைக்காத, மனுஷனுக்கு கோட்டி வருது. பேசாம இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா படி. கொஞ்ச நாள் எல்லாம் மறந்துடும். என்னது மறந்துருமா? இங்க பாரு, உனக்கு வேற ஏதோ பிரச்சனை, என்னை விட்டு ஓடுத. சரி போ, ஆனா என்னை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாத, அது நல்லா இருக்காது. உன்னை பிடிக்கும்னு யார் சொன்னது? ஏதோ கூட படிச்ச போல சின்ன பிள்ளையில இருந்து தெரியுமேன்னு வந்து பேசிட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கு உன் மேல லவ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கதம் என்கிட்ட விடாத, கொன்றுவேன். என் கண்ணை பத்தி சொல்லு, என்ன பிடிக்கலன்னு. மறந்துருமா? 10 வயசுல இருந்து உங்களை பொத்தி பொத்தி வச்சிருக்கு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு என்ன புதுசா? நான் யார் மேலெல்லாம் ரொம்ப பிரிய வைக்கணும், அவங்க எல்லாரும் என்னை விட்டு போறாங்க. முதல்ல எங்க அப்பா, இப்ப நீயும் போற. ஆனா உன்னை மறந்துட்டு இருப்பேன்னோ, இன்னொரு பையில கட்டிட்டு வாழ்வனும்னு நினைக்காது. வாழ்ந்தாலும் உன் கூட தான் வாழ்வேன், செத்தாலும் உன் நினைப்போட தான் சாவேன். என்ன வருது யோசனை பலமா இருக்கு?
அது இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஐடியா இல்லை, ஒரு 2 வருஷம் போட்டுமே. என்ன மாப்பிள, அப்போ எங்கள் வீட்டில் பொண்ணு கொடுக்க இஷ்டம் இல்லையா? ஐயோ அப்படி இல்லை மச்சான், நம்ம வீட்டில் சம்மந்தம் பண்ணாமல் வேறு யார் வீட்டில் சம்மந்தம் பண்ண போகிறேன். இந்த வருஷம் எப்படியாவது டீச்சர் எனக்கு சீட் கிடச்சிரும், அதுக்கப்புறம் பார்ப்போமே. என்ன மச்சான், நல்ல இடத்த வேண்டாம்ட்டேல. நொட்டின இடம், அந்த பையன் ஊரில் வேன் ஓட்டிட்டு தெரியுதா, அவனுக்கு தங்கச்சி கேட்கோ. இனிமேல் இந்த மாதிரி சொல்லிலாம் வச்சுக்கிறாதிரும். உன் வாயில வசம்பதா வச்சு தேய்க்கணும். எதுக்கு இப்படி படக்கு படக்குன்னு பேசுத? ஏதோ நல்ல காரியம் நடக்கட்டுமேன்னு செஞ்சிருப்பாவ. எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே மூத்தவளை இப்படி பார்க்காம கொடுத்துதான் இன்னைக்கு வரைக்கும் ஒப்பேராம இருக்கா. இதை தயிர் எடுங்க. இளையவளுக்கு அது பார்த்து பிறகு செய்யலாம், முதல்ல படிப்பு முடிக்கட்டும். இன்னைக்கு எங்கள் வீட்டில் என் கல்யாணத்தை பற்றி பேசினாங்க தெரியுமா? என்னது? எஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க. ஐயோ, பெரும் என்னாச்சு? பரவாயில்ல, நல்லா பயப்படுத. அப்போ என் மேலே லவ் இருக்கு. ஆமா, ஒருவேளை உங்க அண்ணா சரின்னு இருந்தா என்ன பண்ணிருப்ப? ஏதாச்சும் செய்வேன். ஏதாச்சுன்னா? முடியாதுன்னு சொல்லி சண்டை போடுவேன். அவ்வளோ தெரியும் இருக்கா உனக்கு? அதெல்லாம் அப்போ தானா வரும். இப்போ இப்படி தான் சொல்லுவேன். நாளைக்கு வீட்டில் பார்க்க பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். நாங்கள் தாடியை வளர்த்துட்டு தெருவில் அலையணும். தெரியாத பொட்ட பிள்ளைகளை பற்றி உனக்கு அம்பட்டும் தெரியுமா? பொட்ட பிள்ளைய பற்றி அப்படிலாம் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நம்ம பண்ற காதல் உண்மைனா அந்த காதலே நம்ம சேர்த்து வைக்கும். யாரு சொன்னா? குஷி படத்துல ஜோதிகா சொல்லுச்சு. நான் வீட்டில் உட்காந்து தின்னுட்டு டிவியில் சீரியலையும் படத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். நீ மட்டும் எப்போ கிரிக்கெட் ஓடுத? கல்யாணத்துக்கு பிற பேட்டத்தோட காலை உடைச்சிருக்கேன். உடைச்சிருவியா? நிசமாவா? என்ன தாத்தா? என்ன நொன்ன தாத்தா, உன்னை வீட்டில் ஏறி சோழி இருக்குன்னு சொன்னா இல்லையா? வரசா வாப்பா, உனக்கு ஃபோன் வந்திருக்கு. ஹலோ ஹலோ, மகேஷ் இருக்கானா? நீங்க யாரு? நான் அவன் கூட படித்த பையன். இப்போ என்ன பண்ண, ஆள் வரும்போது இருந்திருந்தா இந்த பிரச்சனை இல்லை. தாத்தா என்னப்பா, என்ன சொன்னா? அவனுக்கு கம்பெனிலேருந்து சேர சொல்லி லெட்டர் வந்திருக்கான். அதான் எனக்கு வந்திருக்கான்னு கேட்க ஃபோன் பண்ணியிருக்கான். வேற உனக்கு ஏன்பா வரல? அவனுக்கு டவுனில் உள்ள பசங்க, அவனுங்களுக்கு சாயங்காலமே வந்திருக்கும். நமக்கு நாளைக்கு தானே வரும். என்னம்மாம்மா? ஆமாம். என்னப்பா இது, எல்லாருக்கும் வந்துட்டு இவனுக்கு மட்டும் வரலன்னா கதைக்குன்னு இருக்கா இல்லையா? எத்தனை வருஷம் கருமாயப்பட்டு காப்பாற்றி விட்டாச்சு. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா அவன் குடும்பத்தை அவன் காப்பாற்றிட்டு போயிடுவான்னு நிம்மதியாக இருந்தேன். சின்னையா, என்ன யோசிக்கிற? விடுஞ்சினையா, நல்ல காலத்தில் லெட்டர் வந்தாலே 4 நாள் கழிச்சு தான் வரும். கிராமம் தானே, டவுனா, நாளைக்கு வந்துடும். சார், இளங்கோங்கிற பேருக்கு எதுவும் தபால் வந்திருக்கா? அப்படி எதுவும் வரலையே. இன்னைக்கு தபால் இனிமேல் தான் வரும். வேணா வெயிட் பண்ணி பாருங்க. சொல்லுங்க சார். என் கூட செலக்ட் ஆனவங்க எல்லாரும் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. எனக்கு இன்னும் ஆர்டர் வரல சார். உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார். வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வந்திருக்கு. உங்கள் ஃபேமிலியில் யாராவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பராக இருக்காங்களா? சார், முன்னாடி எங்கள் அப்பா இருந்தார் சார். கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கிறவங்கள ரெக்ரூட் பண்ணக்கூடாதுங்கிறது எங்கள் கம்பெனியோட பாலிசி. சார், நாங்கள் இப்போ எங்கள் அப்பா கூட இல்லை சார். அதுக்காக அவர் உங்கள் அப்பா இல்லைன்னு ஆகிடுமா? அதெல்லாம் எப்படி கம்பெனியில் ஒத்துப்பாங்க? ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். ப்ளீஸ் சார். சாரி, can't do anything. இன்னும் 6 மாதம் ஆகட்டானே. அன்றைக்கி சாரி கால் வரையில் நீ வீட்டில் ஆள் இல்லை. அவன் என்ன தேதிட்டு போனான்னு என்னமோ. அது வரைக்கும் அங்கேயே இருந்து வேறு வழிக்கு முயற்சி பண்ணுவாங்கப்பா. இங்கேருந்து என்ன செய்ய போகிற? அதான் 6 மாசத்துல ஆர்டர் வரணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, பெறவதுக்கு அவனை வைத்திய. ஏன் சும்மா இருக்கிறத? உனக்கு என்ன தெரியும்? 6 மாதம் என்ன செய்வாங்க? கிரிக்கெட் விளையாடுவான், டீ கடைக்கு போவான், இல்லை வாட்சை சொல்லி சுற்றி விடுவான். வேறு ஒன்றும் நடக்காது. இங்கே இருந்தால் ஒன்றும் இருக்காது, பார்த்துக்கோ. நான் சொல்லதை சொல்லிட்டேன். வேறவும் பிரியும். அதெல்லாம் அவன் போவாமியா. நீங்க வந்து சாப்பிடுங்க. என்னத்தை சாப்பிட? பசியில் விடு. என்னத்த பசிக்கலங்கிய? இப்பதான் சோறு வேணும் சொன்னிய.
கட்டி வச்ச மாதிரி நிக்க. இந்த வேலை மட்டும் கிடச்சிருந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். கழுதை விடு. நாட்டில் இவன் ஒரு ஆள்கிட்ட மட்டும் தான் கம்பெனி இருக்கா? இவன் இல்லைன்னா இன்னொருத்தன். அதுக்கு இல்லை, தாத்தாகிட்ட இன்னும் 6 மாசத்துல ஆர்டர் வரும்னு சொல்லிட்டேன். அதான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அப்பா, இன்னும் 6 மாசம் இருக்கு. அதுக்குள்ள என்னென்னமோ செய்யலாம். என்ன செய்யுது? இங்க பாரு, சித்தியா பாரு. சரி சரி. வண்டி எப்பண்ணே வரும்? 5 மணிக்கு வரும். நீங்க ரெடியா இருங்க. ஏய், உன் துணிமணிலாம் எடுத்து வச்சுக்கோ. இவளையும் கூட்டு போ. 10 நாளைக்கு இருந்துட்டு வரட்டும். நான் இருக்காங்க, நான் போகல. போவலையா? ஏ, அவ காலேஜ் போக வேண்டாமாப்பா? பரவாயில்ல, பரீட்சைக்கே போனாலும் பாஸ் பண்ண வைப்போம். காலேஜ் நம்ம காலேஜ் என்னதான்? படிக்கிறவளே சும்மா இருக்க விடாம அவ அங்க என்னத்துக்கு? ஏய், சொன்ன சரின்னு கேளுங்கண்ணா. சரி, இவங்கிட்ட போய் பேசிட்டு வள்ளுவல்னு விழுதான். இந்தா உன் துணி எடுத்து வைப்போ. எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவேன். போங்க. பாத்துக்கடி, அவ வாழ்த்தனம் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு ஆடிட்டு இருக்க போறா. மாமோ, என்ன தேடுதிய? 4 பைய எடுத்து வச்சேன், உன்னை காங்கல, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதே சொல்லியா போச்சு. இந்த மாவளக்கு பொருளை மறந்துட்டேன். ஏத்தா, ஒரு 8 போய் எடுத்து வந்துரு. ஓத்தா, போய் எடுத்துட்டு வா. என்ன திடீர்னு ஊருக்கு? எங்க அண்ணனுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? எப்படி? இந்த பிள்ளை போட்டு கொடுத்துருக்கான். இதை ஒரு வேலை செய்தான் பாரு. வாய் வார்த்தை பேசாத எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அடங்க மாட்டியா நீ? பரவாயில்ல, அவன் சோழியை பார்த்துட்டு போக வேண்டியதானே. எவன் எவ்வளோ லவ் பண்ண இவனுங்களுக்கு என்ன? சரி வையாத. பெரு என்னாச்சு? என்னாவும் எங்க அண்ணன் சும்மாவே கோட்டி வந்தாலேமா. இது கொடுவானா? நீங்க இருக்காத, ஊருக்கு போன்ட்டா. 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டா மறந்துடுவாங்களாக்கும். எப்போ நீ திரும்பி வருவ? இப்படியும் 1 வாரம் ஆயிரும். ஏன்? இல்ல, நான் மெட்ராஸ் போறேன். எப்படியும் வேற வேலை தேடணும்ல. கண்டிப்பா போகணுமா? இங்கே இருந்து உன்னையே பார்த்துட்டு இருந்தா நல்லா தான் இருக்கும். கலப்ப பார்க்கணும்ல. ரொம்ப விவரம் தான். அடிக்கடி லெட்டர் போடுன்னு. ஏய், என்ன இது? நான் வேணா நீ திரும்பி வந்த பிறகு போட்டுமா? இல்ல பரவாயில்ல, நீ கிளம்பு. இல்லைன்னா இந்த மாதிரி இன்னொரு வாட்டி ஆள வேண்டியது இருக்கும்.